வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோகி. ஸோ ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண வரோன்னு. ஸோ காலையிலேருந்து தவம் கிடந்து ஒரு வழியாக படத்தை பார்த்தாச்சு. வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தை பார்த்தாச்சு. அந்த படத்தினுடைய விமர்சனம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை லேட் மேக்கர் சியான் விக்ரம் அவர்கள், துஷரா அவர்கள், S.J. சூர்யா அவர்கள் அண்ட் சுராஜ் அவர்கள், பிருத்திவி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஏற்கனவே S.U. அருண்குமார் அவர்கள் இதுக்கு முன்னாடி அவர் சித்தா சேதுபதி படங்களை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து காலையிலேருந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வழியாக அந்த ப்ராப்ளத்தெலாம் தாண்டி இந்த படம் வந்திருக்கு. ஸோ ஒர்த்து வெயிட்டா இல்லை அப்படின்றத இந்த டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம் பிகில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். ஸோ வீர தீர சூரன் பார்ட் 2 படத்தினுடைய கை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்டிக்கடை மாதிரி வச்சுருக்காரு நம்ம விக்ரம் அவர்கள். அவரோட பேர் காளி. ஸோ காளி அவருக்கு வந்து ஒரு தூரத்தை சொந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது. அவங்க வந்து பெரியவர். அவர் பெரியவருக்கு பையன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன், அதாவது சுராஜ் அவர்கள். ஸோ அப்போ வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனாக ஊருக்குள்ளே வந்து திருவிழா போயிட்டுருக்கு. அந்த நைட்டில் திருவிழா போயிட்டுனா எல்லோரும் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு லேடியும் அவங்க குழந்தையும் வந்து என் புருஷன் காணா, உன்னால் தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வாரி கொட்டி திட்டுறாங்க. அவங்கள வந்து அடிச்சு துரத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிஸ் ஆன ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி என் பொண்டாட்டி காணா, அவன் வந்து அவன் வீட்டுக்கு போயிருக்கா, அது மட்டும் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும், வீட்டுக்கு போயிருக்கான், அதுக்கப்புறத்துலேருந்து அவள் காணா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம S.J. சூர்யா தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அவர் பெரிய SP அதிகாரி. ஸோ அவருக்கும் அந்த பெரியவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய வாய்க்க தகராறு. ஆக்சுவலி லிட்ரலி SP வந்து பார்த்திங்கன்னா என்கவுண்டருக்கு ரெடி பண்ணிட்டாரு, அதாவது இந்த பெரியவரையும் அந்த கண்ணனையும் போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி இன்னும் அட்வான்டேஜாக ஆகிடுது. ஸோ S.J. சூர்யா என்கவுண்டர் பண்ணாரா இல்லையா? ஸோ அந்த பெரியவர் வந்து சியான் விக்ரம்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு ஹெல்ப்பை தீர்த்தாரா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படம் வந்து நகரப்படுது. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் பார்க்குறது GV பிரகாஷோடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. எஸ், படம் ஃபுல்லாகவே இந்த இன்டென்ஸான சீக்வன்ஸ் எல்லாத்துக்குமே GV பிரகாஷோட பின்னணி இசை ஒரு பெரிய பலம், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்டு விக்ரம் வர சீக்வன்ஸுக்கு எல்லாமே அந்த மாஸ் சீக்வன்ஸ்க்கான அந்த எலக்ட்ரிஃபையான மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப கூடுதலாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கையாண்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு சில அட்டம்ப்ட்ஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு என்கேஜிங்காக தான் போகுது. பட் இருந்தாலுமே ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீலோட தான் போகுது. பட் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அடிதடி சரவெடி தான். ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஒரு தூள், ஒரு தில்லு, ஸோ ஒரு வின்டேஜ் சியான் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு விருந்தாக அமையும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அடிதடி தான். ஸோ போட்டு நொறுக்குவாங்க. அண்ட் எஸ்பெஷலி கடைசி 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப கிரிப் அண்ட் கிறிஸ்பாக போதும். அண்ட் எப்பயும் கூட இப்போ தமிழ் சினிமா ஒரு கடந்தால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக ஒன்று போயிட்டு இருக்க விஷயம் ஒரு வின்டேஜ் சாங். ஸோ என்ன வின்டேஜ் சாங்னு நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான் நடந்தது. ஸோ நீங்களே கெஸ் பண்ணி நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு நல்ல வின்டேஜ் சாங் கண்டிப்பாக எல்லோரும் வைப் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான படம் இருந்தது. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து கைதி படத்தினுடைய வாடை கொஞ்சம் அதிகமாகவே நெடி ஏறிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கைதி படமுக்காதையும் சரி, இந்த படம் சரி, இந்த ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன மேக்ஸ் படமும் சரி, எல்லாமே ஒரு ஒன் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான். ஸோ இந்த படமும் ஒரு ஒன் நைட்டில் நடக்கக்கூடிய கதைக்களம் கூட சொல்லலாம். ஆக்சுவலி இந்த படம் நல்லா மார்க்கெட்டிங் விஷயங்களை வந்து ஐடியாலஜி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் சொல்லணும்னா பார்ட் 2 அப்படின்ற விஷயத்தை பார்ட் 2 சொல்லும்போது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் பார்க்குறதுக்கான முயற்சியாக இருக்கும். அதேமாதிரி இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோவில் ஒரு வித்தியாசமாக ஒரு அட்டன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் வந்து சரி முடிச்சிட்டு அப்படி பார்த்தா திடீர்னு ஒன்று வந்து நிற்கிது. ஸோ அது நிற்கிறதும் எல்லோரும் சிரித்து ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைட்டிலில் கொடுப்பாங்க, ஒரு பெரிய சம்பவம் 10 நிமிஷம் கழித்து வாங்க இன்னும் முகூர்த்தம் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அன்வான்டாக எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அது எப்படி மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக தான் இந்த விக்ரம் நடக்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கைதிலையும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி வந்து தன்னுடைய பொண்ணுக்காக எவ்வளோ தூரம் இறங்குவார். அது மாதிரி தான். ஸோ கைதியும் இஸ் ஈக்குவல் டு வீர தீர சூரன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னு கூட வச்சுக்கோங்களேன். அதாவது கைதியை கொஞ்சம் உல்ட்டா பில்ட்டா பண்ணி கொஞ்சம் அப்படியே கிரைண்டரில், அதாவது ஃப்ரூட் மிக்சர் ஜூஸில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டு கலந்தடிச்சு விட்டா சியானோட பர்ஃபார்மன்ஸு, S.J. சூர்யோட பர்ஃபார்மன்ஸு, GV பிரகாஷ் மியூசிக் எப்படி கலந்துச்சு விட்டா என்ன ஒரு அவுட்புட் வருமோ அதுதான் இந்த வீர தீர சூரனா நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு லிட்ரலி கைதி படம் பார்க்குற மாதிரியான ஃபீல் தான் இருந்தது. ஏன்னா இங்கே வந்து பொண்ணு, இங்கே வந்து ஃபேமிலி, அவ்வளோதான். ஸோ ஃபேமிலி வந்து பிணை கைதிகளாக வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்
அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் சில விஷயங்களை அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. அதேமாதிரி படத்தில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் ஹீரோ யார் வில்லன்றே தெரியாமல் அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதை பாராட்டுக்குரிய விஷயமா நான் கருதுகிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கப்பட்ட எல்லா நடிகளும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன்னா ஆப்வியஸ்லி நம்ம சியான் விக்ரம் தான். அவர் எஃபர்ட் போடுறதுக்கு அவரை பற்றி நம்ம சொல்லவே அவசியம். அவர் அவ்வளோ பெரிய ஜாம்பவான் நடிப்பில். ஸோ அவருடைய ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக, ஆனால் அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலண்ட்டாக லுக்காக இருக்கட்டும் அவர் மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பிச்சு மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப சாதாரணமாக வந்து அசால்ட்டாக ஸ்டண்ட் போடுறாரு. கடைசி 10-15 நிமிஷம்லாம் பொழந்து கட்டுறாரு. அவருடைய ஆக்ஷனாக இருக்கட்டும், அவருடைய நடிப்பாக இருக்கட்டும், முக்கியமாக அந்த வாக்கு கொடுப்பாரு பாருங்கள், அந்த ட்ரௌசரை போட்டு அதெல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தார். எச்.ஜே. சூர்யாவை வந்து இந்த படத்தில் பெருசாக யூஸ் பண்ணலனாலும் அவர் ஒரு வித்தியாசமான காப்பாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம்னு நான் சொல்லுவேன். ஸோ எச்.ஜே. சூர்யா வந்து காப் வேஷம் மட்டும் படம் ஹிட் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய டாக் போயிட்டுருக்கு. மேபி இந்த படம் கூட அந்த சான்சஸ் இருக்க தான் செய்யுது. எச்.ஜே. சூர்யாவோட ஒரு சிம்பிளான ஒரு சின்ன சீன் என்னென்னா என்கவுண்டரை பற்றி பேசுவார். நீ அவனை ஓட விட்டு நீ முதுகு கை பின்னாடி சுடு, அவன் வந்து திரும்பி பார்ப்பான், கொஞ்ச நேரம் நான் பேசுவேன், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2 தடவை சுடு, அவன் அப்பா என்னை பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற சீனை வந்து அதில் வந்து அவருடைய மென்டாலிட்டி சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சீனு. அதுமாதிரி தூசரா ஒரு ரெகுலர் ஹீரோயின் மாதிரி தான் இந்த படத்தில் தெரியாங்க. பெருசாக ஸ்கோப் இல்லை. அண்ட் மற்ற எல்லா கேரக்டரும் அதுமாதிரி பிருத்திவி அவர் வந்து இந்த படத்தில் பெரியவர் அப்படின்ற கேரக்டர் பண்ணுறாரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளேவும் சரி, அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, அதுமாதிரி கண்ணன் சுராஜ் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் வைஸ் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க, கைதி படத்தினோட வாழை கொஞ்சம் நிறையாவே நேடி ஏறுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ கைதி படத்தை நிறைய மாடரேட் பண்ணி நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஒரு சில பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி இந்த படம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சா ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தது. ஆனால் போக தான் அந்த படம் வந்து அப்படியே கைதியோட வாசனை அடிக்குதே அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அது ஆட்டோமேட்டிக்காக படம் பார்த்து முடித்தோம் நிறைய பேருக்கும் அந்த ஃபீல் இருக்க தான் செஞ்சுது. ஸோ அதை வேறு மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிருக்கலாம். இன்னுமே ஸ்க்ரீன் பிளேயில் கூட தெளிவுறவே பண்ணிடலாம். அது ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து என்கேஜிங்காக கொண்டு வந்துருக்கலாமா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரிக்குள்ளே, அதாவது முக்கியமான ஈவெண்ட்டுக்குள்ளே வரல. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன தான் கொஞ்சம் என்கேஜிங்காக போனால் கூட ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செய்யுது. எனக்கு அது மட்டும் தான் வருத்தத்தக்க விஷயமாக நான் பார்க்குறேன். அதுமாதிரி படத்தில் எனக்கு கொஞ்சம் மைனஸாக ஃபீல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பார்ட் 2 சொல்ல அப்ரோச் இருக்குது இல்லையா, அதுவே நான் ஃபால்ஸாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இங்கே பார்ட் 1 அப்படின்ற கொடுக்கறதுக்கான விஷயங்கள் இந்த படத்தில் இல்லை. ஏன்னா பார்ட் 1க்கான சீக்வன்ஸில் ஒரு சீக்வன்ஸாக இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுவாங்க. அதாவது காளி யார் என்ன பெரிய சம்பவம் பண்ணியிருக்கான் அந்த ஒரு சம்பவம்னு சொல்லி காட்டுறாங்க இல்லையா, அந்த சம்பவம் வந்து வந்துருச்சு. அந்த சம்பவத்துக்கு மேலே வேறு பெரிய சம்பவம்லாம் ஒன்றும் ஒரு படமாக எடுக்கிற வேண்டிய அளவுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங்கான ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி ஒரு பார்ட் 2 சொல்லும்போது எல்லாரும் வந்து பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் ட்ரை பண்ணுங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம் தான் இது. நீங்கள் பார்ட் 1 பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதுவே எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நான் மைனஸாக தான் நான் கருதுகிறேன். ஸோ மொத்தத்தில் படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தின்னுமா கேட்டிங்கன்னா, ஒரு கமர்ஷியலான சியான் விக்ரம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. ஸோ ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு டைம் பாஸ் மூவி கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சிங்க நம்ம இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FD First with மோகி.